ராம் சீதா சீரியல் நாளைக்கு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சீதாவும் மீராவும் சேர்ந்து கரெக்டாக சுபாஷையும் அர்ச்சனாவையும் மடக்கி பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் மாட்டிக்கிட்டாங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. சீதா வந்து செம்ம மாதம் கார்லேருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அர்ச்சனா வந்து இவ எப்படி விடுதலை வெளில வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வீட்டுக்குள்ளே எக்காரணம் கொண்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லையே வந்து நில்லடி, நீ எதுக்கு இந்த உள்ளே வர வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னோன்னா, நான் வராமல் என் வீட்டுக்கு நீங்களாக வருவீங்க அப்படின்னு சீதா வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மகாவை இந்த மாதிரி மேலே அனுப்புகிறவங்களுக்கெல்லாம் இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், மொத்த குடும்பமும் எங்களுக்கு தெரியும் சீதா மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாக பேசுகிறாங்க சேதுராம். இங்கே உள்ள எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லா ஆம்பளைங்களும் அந்த பக்கம் ஆதரவாக நின்னா நான் வந்து விட்டுருவேன்னு நினச்சிங்களா, இவளை வந்து வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன் அப்படின்னோன்னே, மகாவை இந்த மாதிரி அனுப்பினவங்களுக்கெல்லாம் இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்னோன்னா, அடேங்கப்பா எனக்கு கூட தான் சந்தேகமாக இருக்குது உன் மேலே அப்படின்னு சீதா வந்து அதிரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறேன், ஆமாம் எனக்கு வந்து உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. எந்த இடத்துல என் மேலே பழிய போடுற அப்படின்னு சொன்னோன்னா, அதே மாதிரி தான் கேட்குறேன் நானும். நான் ஒன்றும் சும்மா பொங்கல் திங்கிறதுக்காக உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக வெளியில் வரல. நான் வெளியில் வந்த நோக்கமே வந்து உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அது என்ன எனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு, என்ன மூஞ்சியெல்லாம் ஒரு மரண பயம் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே மீராவும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குற்றமில்லை நெஞ்சு குறுக்க தான் செய்யும் அப்படின்னு பேசினோன்னே, என்ன ஆளாளுக்கு குரூப் சேர்ந்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அர்ச்சனா. அதெல்லாம் போகட்டும், நான் ஏன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னோடனே, மகா வந்து என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி, இன்னும் ஈரம் கூட காயலை, அதுக்குள்ளே வந்து இவன் வந்து விடுதலையாகி வருவா, அதுக்காக நான் விட்டுருவோமா, அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னோடனே, கவலைப்படாதீங்க சித்தி, நான் வந்து நிச்சயமாக இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு ராம் பேசுகிறாங்க. அதை பார்த்தோன்னே, சரி சின்ன பிள்ளை அதுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, அதை பற்றிலாம் நான் என்ன பேசி டேரெக்டாக நான் வந்து உங்ககிட்ட சவால் விடுறேன் பாரு, இன்னும் ஒரு 2 நாளில் வந்து நான் வந்து உள்ளே தூக்கி வைக்கலைன்னா என் பேர் சீதா கிடையாதுன்னு சொல்லிட்டு மாதம் உள்ளே போகிறாங்க. அர்ச்சனா வந்து என்ன இவ எவ்வளோ தடுத்தும் உள்ளே போயிட்டாலே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. வந்து அங்கேருந்து வந்தோடனே ராம் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு அவங்க ஆஃபீஸராக வந்து ஒரு உதவி செய்யணும் அப்படின்னோன்னா, உனக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னோடனே கரெக்டாக வந்து அர்ச்சனா வந்துடுறாங்க. அர்ச்சனா வந்து சீதாவை பார்த்து கேட்குறாங்க, பாத்தியா ராம் எவ்வளோ திமிரா பேசுகிறான்னா, அடுத்த உள்ளே போகிறதுக்கு நீ தான், உன்கிட்ட தான் நான் வரப்போகிறேன், உன்னை தான் விசாரிக்கணும் அப்படின்னோன்னா, யார் நீயே மேலே அனுப்பிட்டு என்னையை விசாரிக்க போறியா அப்படின்னோன்னே, பின்ன என்ன பண்ணுறது, ஆஃபீஸருக்கு தான் ஒன்றுமே தெரியல, யார் நல்லவங்க யார் கெட்டவன்னு ஒன்றுமே தெரியாதவங்க, நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னோன்னா, அதை சொல்ல உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு மறுபடியும் சீதா வந்து அதிரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்து கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க சீதா வந்து, ஆமாம் கல்பனாலாம் வீட்டுக்குள்ளே வராலாமே எதுக்காக வந்தா அப்படின்னு கேட்டோன்னே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க நம்ம அர்ச்சனா. என்ன இது மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறியா, அது கூட நிறையவே தெரியும், நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ண வேண்டிய காலம் வர்றப்ப வந்து நீ மாட்ட போகிற, எல்லாத்துக்கும் ரெடியாயிரு அப்படின்னு சீதா செமவையாக கெத்தாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. உட்காந்து டேபிளில் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிக்கிறப்ப தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, மீரா வந்து அவங்களும் அந்த பக்கம் ஓரமாக யோசிக்கிறாங்க, சத்யன் அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டா. சீதா வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். செம பாயிண்ட்டாக முதல்ல வந்து மகாலட்சுமி வந்து சுபாஷை வெளுத்து எடுக்கிறாங்க அந்த 30 கோடி ரூபா கேட்டதுக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்து அர்ச்சனாவை வந்து வீட்டை விட்டு துரத்துனாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து அவங்க கேட்டோம், எல்லாமே ஒன்றா சிங்க் ஆனால் அடுத்த நாளே வந்து மகா வந்து மேலே போயிட்டா. அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து அர்ச்சனாவுக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அர்ச்சனா வந்து குண்டு தக்காளி இங்கே வா அப்படின்ட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எனக்கு என்னமோ கட்டம் கட்டினா எங்கே சுற்றினாலும் உங்ககிட்டக்க தான் வருது, உங்ககிட்டையும் ஹஸ்பண்ட் சுபாஷ் கிட்டேயும் தான் வருது, நீ எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேரும் தான் குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அதிரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்தோன்னே, யாரை பார்த்துட்டு என்ன பேசுகிற அப்படின்னோடனே கரெக்டாக மீராவும் என்ட்ரி ஆகிறாங்க. அதிரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. மீரா எப்படி வந்து மகா வந்து ஒரு ஆளை வந்து நம்பலைன்னு வச்சுக்கோங்க, உன்னை வீட்டை விட்டு வேற போக சொல்கிறா, அதுக்கப்புறம் நீ வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போய் என்ன நடந்துச்சு அந்த ரூமுக்குள்ளே மரியாதையாக சொல்லு அப்படின்னோன்னே துரையும் கேட்குறான், நிச்சயமாக இவ தான் ஏதோ மிரட்டியிருக்கா அப்படின்னு பேச ஆரம்பித்தோன்னே, என்ன ஆளுக்கு கூட்டு சேர்ந்து என்னை வந்து கார்னர் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னா, கார்னர்லாம் பண்ண பார்க்கல, கன்ஃபார்மாக நீ தான் நடந்துச்சு, ஏன்னா நிச்சயமாக வந்து மகா வந்து ஒரு பேச்சை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாறுற ஆளே கிடையாது, நிச்சயமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, சீதா அது மட்டுமா நடந்திருக்கு, அந்த 30 கோடி ரூபாய்க்கு வந்து நான் கேட்ட கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லலை, அப்படிங்கும்போது நீங்கள் தான் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்கிறது இதுலேயே நல்லா எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொன்னேன்னா, போதா குறைக்கு கல்பனா வேறு வந்துட்டு போயிருக்கா, அப்போ கல்பனா கூட நீ வந்து தனியாக பேசிட்டு தானே இருக்க, கல்பனா வரக்கூடாதுன்னு சொல்லியும் எந்த தைரியத்தில் வந்து இன்றைக்கி கூட பேசிட்டு போயிருக்கா அப்படின்னோன்னா, அதெல்லாம் யாரும் வந்து போகலை அப்படின்னோன்னே கரெக்டாக செல்வி வந்து போட்டு கொடுக்குறா. ஆமாம் நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கூட இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை கூட நான் கூட கேட்டேன், கல்பனா வந்து உங்களை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணணும், உங்களை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு
சொன்னதை கூட நான் கேட்டேன் அப்படின்னு. ஆக மொத்தத்தில் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து தான் பண்ணுறீங்கன்னு சுபாஷ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. சீதா அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு. ஏன் நீயும் தானே கூட்டு சேர்த்து எல்லாத்தையும் மகாவை அனுப்புனேன், அது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னோன்னா அவங்க வந்து ரொம்ப பதற ஆரம்பிச்சிடறாங்கன்னே சொல்லலாம். கரெக்டாக அர்ச்சனா வந்து அடிக்க போயிட்டாங்க சீதாவை வந்து, ஏய் என்ன குண்டு இல்லைன்னு தொலைச்சிருவேன் குண்டு தக்காளி, என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க, நான் வந்து நீ என் மேலே பழியை போட்டுட்டேன்னா நான் பேசாமல் இருப்பேன்னு நினச்சியா, உன்னை எப்படி உள்ளே தூக்கி வைக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன், அது கூடி சீக்கிரம் ரெடியாக இருந்துக்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஜெயிலில் இருந்தாலும் சரி தனித்தனி ரூமில் இருந்தாலும் சரி அப்படிங்கிறாங்க. எங்களை கூப்பிட்டு வந்து சீதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக உண்மையை புரிய வச்சிடலான்னொன்னே அவங்க வந்து என்னை ஏமாற்றலாம் முடியாதுன்னு குண்டு தக்காளி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவள் ஏதோ 5 நிமிஷம் பேசணுமா அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல போய் பேசுன்னு சுபாஷ் அவசரப்பட்டு சீதா கிட்ட விட்டோன்னே சீதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா அந்த பக்கம் வந்து ரொம்ப பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க அர்ச்சனாவும். அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.